ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஜனவரி 4. இன்று ஜனவரி 4ஆம் நாள். நம்முடைய ஆழ்ந்த தபஸ்யாவின் 4வது நாள். இன்று தன்னுடைய எதிரில் பிரம்மா பாபாவை பாருங்கள். அவர் எப்படி அமர்ந்துள்ளார்? சிவபாபாவுடைய நினைவில் மூழ்கி புத்தி அவருடைய சொரூபத்தில் ஸ்திரமான நிலையில் அமர்ந்துள்ளார். எப்போதும் நிராகார ஸ்திதி மற்றும் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சியை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார். இன்று நாமும் இதனை பின்பற்றுவோம். மேலும் பிரம்மா பாபாவின் நடைமுறை வாழ்க்கையையும் பின்பற்றுவோம். எந்த அளவு பாபாவிற்கு முரளி மீது அன்பு இருந்தது, எந்த அளவு தன்னுடைய குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு இருந்தது, அதே போன்று நாமும் முரளியின் மீதும் பரிவாரத்தின் மீதும் அதிகமான அன்பு வைப்போம். அநேக பேருக்கு பரிவாரத்தின் மீது அன்பு வைப்பது மிகவும் கடினமாக உள்ளது. ஆனால் நம்முடைய பரிவாரம் தேவ குலத்தைச் சேர்ந்த மகான் ஆத்மாக்களின் பரிவாரம். நம்முடைய பரிவாரம் தேவி தேவதைகளுடைய பரிவாரம். இந்த பார்வையோடு தன்னுடன் இருப்பவர்களை பாருங்கள். அப்போது அதிகமாக அன்பின் உணர்வுகள் ஏற்படும். அவர்களுடைய குணங்களே தென்படும். அவகுணங்களின் பக்கம் நம்முடைய பார்வை செல்லாது. நம்முடைய தினசரி உணவு முரளியாகும். முரளி என்பது பகவானுடைய ஞானம். யுகம் யுகமாக சத்தியத்தினுடைய தேடல் இருந்தது. சத்திய ஞானம் கிடைத்தவுடன் உள்ளத்தின் இருள் தூரமாகிவிடுகின்றது. சத்திய ஞானம் கிடைத்தவுடன் பல ஜென்மத்தின் பக்தி நிறைவடைந்து விடுகிறது. சத்திய ஞானம் கிடைத்தவுடன் தனது வீட்டினுடைய முக்தி, ஜீவன் முக்தி, பரமாத்மா, மேலும் தன்னை பற்றிய சத்திய ஞானம் நமக்கு கிடைத்து விடுகின்றது. புத்தி ஸ்திரமாக ஆகிவிடுகின்றது. முரளி நமக்கு சத்திய ஞானத்தை கொடுக்கின்றது. முரளி மனதை மிக அழகான நடனமாடச் செய்கின்றது. முரளியின் சுகத்தினை நாம் அடைய வேண்டும். முரளியின் ரசனையை நாம் அடைய வேண்டும். மேலும் முரளியின் ஆதாரத்தினால் தன்னுடைய சிந்தனைகளை மகானாக ஆக்குங்கள். முரளியை படித்துவிட்டேன் என்று இருந்துவிடக்கூடாது. முரளியை படிப்பது என்பது முதல் அடி. முரளியிலிருந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மனனம் செய்வது 2வது அடி. ஆனால் முரளியின் சுகத்தை அடைவது, சுயம் பகவான் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவம் செய்வது, ஞானக்கடல் திரிகாலதரிசி எனக்கு நினைவை ஏற்படுத்தி விழிப்படைய செய்கின்றார் என்ற மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும். நமக்குள் விழிப்புணர்வு வந்துவிடுகின்றது. நாம் தன்னுடைய சக்திகளை அறிந்து கொள்கின்றோம். முரளியினால் நாம் பாபாவை தெரிந்து கொள்கின்றோம். முரளியினால் தான் நாம் தன்னையும் அறிந்து கொள்கின்றோம், தந்தையையும் அறிந்து கொள்கின்றோம். தன்னையும் பரமாத்மாவையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் நாம் எந்த அளவு தன்னை அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவு தன்னுடைய சக்திகளையும் தெரிந்து கொள்கின்றோம். இந்த சிருஷ்டி சக்கரத்தில் எனக்கு என்னென்ன ஹீரோ பார்ட் இருக்கின்றது என்பதனுடைய விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இதனால் நாம் ஆடாத அசையாத மனநிலையை அடைந்து விடுகின்றோம். மேலும் தன்னுடைய சன்ஸ்காரங்களை மாற்றுவதும் சகஜமாகிவிடும். இதேபோல் நாம் பாபாவையும் தெரிந்து கொள்வோம். தந்தையை பற்றி மிக ஆழமாக தெரிந்து கொள்வோம். பாபாவுடைய சக்திகளையும் தெரிந்து கொள்வோம். அப்போது இந்த ஒரு உணர்வு ஏற்படும். பாபா நமக்கு நிரந்தர துணை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் அழைத்த உடனேயே வந்து விடுகின்றார். நாம் அவருடைய உதவியை நாடி, அவருடைய துணை எனக்கு கிடைக்கவில்லை என்பது நடக்க முடியாத காரியமாகும். சர்வ சக்திவான் நம்முடன் இருந்தும் நாம் வேறு எதற்கும் வசமாகும் நிலை ஏற்படவே முடியாது. நாம் பயப்படுவதோ
இயற்கை நமக்கு கஷ்டம் அளிப்பது என்பது நடக்க முடியாத ஒன்று. முரளியினால் தன்னையும் பாபாவையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று முழு நாளும் பாபாவை போன்று நாம் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்வோம். பாபாவுடைய கடைசி 2-3 ஆண்டுகளில் பாபாவுடைய ஸ்திதி அப்படி இருந்தது. பிரம்மா பாபாவின் முன்பு யார் வந்து அமர்ந்தாலும் பாபா அவர்களுக்கு திருஷ்டி அளித்தவுடன் அவர்கள் ஆழ்ந்த அமைதியில் சென்றுவிட்டனர். தன்னுடைய தேகத்தையும் மறந்துவிட்டனர். இதில் பாபாவிற்கு தியாகம் மேலும் வைராகியத்தின் பாவனையும் இருந்தது. நாமும் தியாகம் மேலும் வைராகிய பாவனையில் நிலைத்திருப்போம். 1 மணிக்கு 2 முறை தன்னை இந்த தேகத்திலிருந்து விடுபட்டவராக அனுபவம் செய்வோம். அதன் கூடவே ஆத்மீக திருஷ்டியையும் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.